வணக்கம். நான் உங்கள் ராமன். இது என்னுடைய 100வது பதிவு. நான் பனி போல கரைவதே நதி போல தங்கு தடையின்றி ஓடத்தானே. அதாவது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே யாராலும் அசைக்க முடியாத ஒரு ராஜ வாழ்க்கை வாழத்தானே. இமை மூடும் இரு விழிகளுக்குள் இவ்வளவு ஏக்கங்களா? பாரம் தாங்க முடியாமல் தான் வழிகிறதா கண்ணீர். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய கனவை கண்டாலும் சரி, அதுக்கு காரணம் உங்கள் 2 கண்ணு தான். இந்த கண் என்ன பண்ணும், பார்க்குறது எல்லாமே நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கிட்ட சொல்லும். அப்போ அந்த மனசு, ஏ கண்ணே, உன் ஆசையை நீ குறைத்துக்கொள், உன் ஆசையை ஒரு சில ஆசைகளை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு வந்து உங்கள் கண்ணுக்கிட்ட சொல்லும். அப்போ அந்த கண் வந்து, நான் எவ்வளோ ஆசை வச்சு இந்த மனசுக்கிட்ட சொன்னேன், ஆனால் அந்த மனசு இதெல்லாம் நிராகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரம் தாங்க முடியும். இவ்வளோ நீங்கள் ஆசையை நிறையா வச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கண் வந்து பாரம் தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்துமாம்மா. ஆனால் கண்ட கனவை நீங்கள் லட்சியமாக்க கற்றுக்கொண்டால், அதாவது நீங்கள் ஒரு கனவு கண்டிருப்பீங்க, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி பாருங்கள். அந்த மனசு வந்து அதுக்கான முயற்சி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் மனசு ஒரு நாள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நாள் பேசும். அந்த பிரபஞ்சம், ஏன் மனமே, இவன் என்ன உன்னை விட்டு விடுவானா, இவன் ஆசையை இவன் நிராகரித்து கொள்வானா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுமா, இப்பிரபஞ்சமே, இவன் லட்சியத்தை அடையாமல் என்னை விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட பேசி உங்களுக்கான லட்சியத்தை நிச்சயம் அடைந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டது எல்லாமே ஆசைப்படாமல் உங்களோட லட்சியத்தின் மீது அளவற்ற பற்று கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் மனது அதை அடைந்து கொடுக்கும்.